சிம்ம லக்னக்காரங்களுக்கு சந்திரன் 12ஆம் அதிபதின்றதுனால காரணம் இல்லாமலே வெளியில கொண்டு போவார்ல. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணா, ஒரு டவுட். 8-12 போத் சுபத்துவம் பெர்மனன்ட் இன் வெளிநாடு. 8-12 சுபத்துவமாக இருந்தால் பெர்மனண்டாக வெளிநாட்டில் இருப்பாங்க. 12-8 பாபத்துவம் வெளிநாடு போயிட்டு திரும்ப வர்றது, அதாவது 12லயோ 8 ஏதோ ஒன்று பாபத்துவமாக போயிட்டு வந்துடுது. 8 சுபத்துவம் 12 பாபத்துவம், கேன் வி அஸ்யூம் வெளி மாநிலம் போயிட்டு ரிட்டர்ன்? பிரதர், 8-12 கடக வீடு, மீன வீடு, இந்த வீடுகள் உங்களை கடல் கடந்து கொண்டுட்டு போகிற சில அமைப்புகளை செய்யும். ஓகேங்களா? கடல் கடந்து நீங்கள் போகிறதுக்கான சில தன்மைகளை செய்யும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. எத்தனைங்க, ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்களா அப்படின்னு சில இடத்துல கேட்போம் பாருங்கள் சில பேர்கிட்ட. அப்போ இந்த அமைப்புகள் பரிபூர்ண சுபத்துவம் இல்லாத நிலை, போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குங்க, வெளியில் கொண்டு போயிடுச்சு. கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குங்க, வெளியில் கொண்டு போயிடுச்சு. ஆனால் நிரந்தரமான தன்மை, சரி 8-12 சுபத்துவமே இல்லைங்க. உங்களோட விஷயத்துக்கு வந்துடுவோம். 8 சுபத்துவம் இல்லை, 12 சுபத்துவம் இல்லை. யாரோ ஒரு பிளானட் 8ஆம் இடத்துல வந்துடுறாரு, 12ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால டெம்பரரி ஒரு தசைக்கு மட்டும் வெளியில் கொண்டு போகிறாரு. ஒரு சூரியன் இருக்கிறாரு, ஒரு சந்திரன் இருக்காரு, ஒரு 10 வருஷம் வெளியில் கொண்டு போகிறாரு. இந்த அமைப்புகள் இப்போ ஒரு சிம்ம லக்னம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சந்திரன் 12ஆம் அதிபதின்றதுனால காரணம் இல்லாமலே வெளியில் கொண்டு போவார்ல. 12ஆம் அதிபதின்ற காரணத்தில் அந்த 10 வருஷம் மட்டும் அவர் வெளியில் இருப்பார், திரும்ப வந்துடுவார். இந்த இடத்துல செவ்வாயுடைய தன்மை, அப்போ செவ்வாயும் அடுத்தடுத்த அமைப்புகளில் இருக்கும்போது இந்த இடத்துல நிரந்தர குடியுரிமை அமைப்புக்கு எனக்கு பிஆர் இருக்குதுங்க. பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எந்த நாட்டிலையாக இருந்தாலும் 8-12 பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கும். அடுத்தடுத்த தசைகள் உங்களை வெளிநாட்டிலே நிரந்தரமாக வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு அமைப்பு 8 மட்டும் சுபத்துவமாக இருக்குது. இதை அன்னைக்கு பேசிட்டோம். 8 மட்டும் சுபத்துவமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? வெளியில் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடும். 12 மட்டும். இப்போ இந்த வெளிநாடா வெளி மாநிலமா? 8ஆம் பாவகம் வெளி மாநிலம், 12ஆம் பாவகம் பரதேச வாசம்னு சொல்கிற வெளிநாடு. இதில் கடகம் கடல் தாண்டது. ஓகே, இதில் சமீபத்தில் உங்கள் ஜாதகம் கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஜாதகம் ஆச்சம்மா. நீங்கள் ஈப்போல பிறந்து நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு சபாவில் இருக்கிறேன். நாங்கள் கடல் தாண்டி தானே இருக்கிறாங்க, கடல் தாண்டி போயிருக்கிறாங்கல்ல. இந்த அமைப்பும் ஆனால் வெளிநாடு போக முடியாத, நான் சொல்கிறேன் கடல் தாண்டி இருக்கணும் ஆனால் வெளிநாடு போக முடியாதங்க. நான் பிணையங்களில் இருப்பாங்கன்னு நினச்சேன், ஐலண்டில் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்க சபாவில் இருக்கிறேன்னு. சரி தானே, வெளிநாட்டுக்கு போகல, மலேசியாவுடைய இன்னொரு தீபகற்பமாக அது அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்போது இந்த தன்மையில் தான் பிரதர் புரியும். அதில் சில ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு ப்ரிடிக்ஷன் வரும்ல, அது அந்த ஜாதகத்தை சார்ந்தது பிரதர். சில நேரத்தில் சில விஷயம் சொல்லுவாங்க, பார்க்குறப்ப ஆமாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அந்த ஜாதகம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். சில நேரத்தில் பிரதர் காரணமே இருக்காது. இதுதான் நீங்கள் ஓகே இந்த இவ்வளோ ஜோசியத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, கண்டுபிடிச்ச ஒரு புதுசாக நான் ஏதாவது ஜோசியத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன்னா, லக்னாதிபதி 8லயோ 12லயோ இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் சம்மந்தம் இல்லாமல் வெளியில் இருக்கிறாரு, அதாவது பிறந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறாரு. இது நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோமே. நான் பார்த்த ஜாதகத்துலேயும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயத்தை பார்க்குறப்ப, நிறைய ஜாதகங்களோடு பார்க்குறப்ப லக்னாதிபதி 8லயோ லக்னாதிபதி 12ஆம் இடத்துலையோ இருக்கும்பொழுது அந்த ஜாதகர் பிறந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறாரு. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் கிரிமினலாக இருக்கிறாரு. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.